இந்த ஸ்லோகத்துலேருந்து என்ன மீனிங் சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோம்ன்றது முக்கியமே கிடையாது, நம்ம ஒரு நல்ல மனுஷனாக இருக்கோமா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம்ன்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்து சொல்ல வர்றார். எப்படி ஸ்லோகம் அமைக்கிறது அப்படின்னா, ஒருத்தரோட அவரோட குணம் இருக்கு இல்லையா, அந்த குணம் தான் அவரை உத்தமராக மாற்றுமே தவிர, அவன் பெரிய பணக்காரனாக இருந்தானா அவன் ஒரு நல்ல உத்தமனாக இருப்பான்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. எப்படி எடுத்துக்காட்டு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அதாவது பறவைகளோட அரசன் அப்படின்றது கருடன் ஆயிடுதா. ஒரு காகம் பெரிய பேலஸ்க்கு மேலே போய் உட்காந்துருக்கு அப்படின்னா அது கருடனாக ஆக முடியாது இல்லையா. கருடன் தான் கருடனை தவிர மற்றபடி அந்த காக்கா ஒரு பேலஸோட மேலே போய் உட்காரதுனால அது பறவைகளோட அரசனாக ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது இல்லையா, கிடையவே கிடையாது. ஸோ அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோம்